வருஷமா பழகிய ஒரு மனுஷரை ஒரு நிமிஷத்துல தன்னுடைய தேவைக்காக பழி வாங்கிட்டாருன்னு தான் சொல்லணும். யாரு என்ன பண்ணுனாங்கிறத எல்லாமே இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கான கேள்வி, இந்தியாவோட மைக்கேல் ஜாக்சன் அழைக்கப்படுறவரு யாருங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிப்ரவரி 22 பிரபுதேவாவோட நடன கான்சர்ட் சென்னையில கோலாகலமான முறையில் நடைபெற்றது. இந்த விழாவில் இந்தியாவை சேர்ந்த பிரபலமான நடன கலைஞர்களும் மற்றும் பிரபலமான நட்சத்திரங்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருந்தனர். இந்த நடன நிகழ்ச்சி பிரபுதேவா மாஸ்டர் அவர்களின் முதல் கான்செப்ட்னால பல பிரபலங்களை அவர் அழைத்திருந்தார். குறிப்பாக எஸ்.ஜே. சூர்யா, தனுஷ், வடிவேல், மீனா, ரம்பா, ரோஜா என பல பிரபலங்களையும் இவர் அழைத்திருந்தார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த நிகழ்ச்சியில யாரதான் பிரபுதேவா மாஸ்டர் அவங்க கலாய்ச்சிருக்காரு, எதனால தனுஷ் அவர்கள் கைத்தட்டி சிரிச்சாருங்கிறத எல்லாம் ஒரு பக்கம் பார்க்க ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி இன்னொரு பிரபலத்தை பத்தியும் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். தமிழ் சினிமா துறையில தனித்துவமான நடிப்பால புரட்சியை ஏற்படுத்தியவர் தான் நடிகர் வடிவேலு. சாதாரணமான ஒரு கூலி தொழிலாளியா ஆரம்பிச்ச தன்னுடைய வாழ்க்கைய ஒரு தனித்துவமான நடிப்பு மற்றும் முயற்சியின் காரணமாக திரையுலகில ஒரு உச்சத்தை தொட்டவர். என்னதான் மறுத்தாலும் இவரோட பல்வேறு காமெடிகள் நம்மளோட பல்வேறு வாழ்க்கையோட ஒத்து போற அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கிறது. அதுலயும் குறிப்பா யாராவது பேச ஆரம்பிச்சுன்னா ஒய் பிளட் சேம் பிளட் அப்படிங்கிற காமெடி எல்லாம் மறக்க முடியாத ஒரு அல்டிமேட் காமெடி. பல்வேறு முக்கிய பிரபலங்களான சிவாஜி சார், சூப்பர் ஸ்டார்னு பல்வேறு பிரபலங்களோடு போட்டி போட்டு நடிச்சது ஒரு காலகட்டம். இவருடைய கெட்ட நேரமோ என்னமோ அரசியல் பிரவேசத்தினால பெரும் பின்னடைவை அடைஞ்சிட்டாரு. இதனாலேயே சில வருடங்களாக திரை உலகத்தை விட்டு விலகியே இருந்த இவர் 2023 மாமன்னன் மூலம் கம்பேக் கொடுத்தாரு. மீண்டும் தன்னுடைய திரை உலக வாழ்க்கையை தீவிரமா தொடங்கி இருக்காரு வடிவேல். பிரபுதேவாவோட அழைப்பின் காரணமாக நடன கான்சர்ட்ல கலந்து கொண்டாரு வடிவேல். அங்கதான் இவருக்கு மரண மாஸ் அடியெல்லாம் விழுந்திருக்கு. பிரபுதேவா மாஸ்டர் அவர்களும் வடிவேலும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. அதுக்கெல்லாம் முக்கிய காரணமே இவங்க நடிச்ச படங்கள்ல நல்ல நட்பு உருவாகி இருக்கு. அதுலயும் மனதை திருடி விட்டாங்கிற படத்துல வேற லெவல்ல ரெண்டு பேரும் காமெடி பண்ணி அசத்தி இருப்பாங்க. அதுவும் பிரபுதேவா மாஸ்டரும் வடிவேலும் சேர்ந்து நடனமாடிய ஒரு பாட்டு ரொம்பவே ஹிட் ஆச்சுன்னா அது பெட்டர் கிராஃப்ட் பாட்டு தான். அந்த பாடல் மேடையில இசைக்க பிரபுதேவா அவர்கள் வடிவேலை நோக்கி நகைச்சுவையாக சில அசைவுகளை செஞ்சிருப்பாரு. உடனே வடிவேலும் அந்த அசைவுகளை ஏத்துக்கொண்டு தானும் கிண்டலாக சில அசைவுகளை செஞ்சு காட்டி அசத்தி இருப்பாரு. உடனே பிரபுதேவா மாஸ்டர் அவர்களும் மேடையில இருந்து கீழே இறங்கி வந்து வடிவேலுவை பார்த்து அந்த படத்துல வர்ற மாதிரியே அவருடைய வாய்க்குள்ள கையை விட்டும் தலைமுடிய பிடிச்சு ஆட்டியும் காட்டியிருப்பாரு. ஒரு டைம் ரெண்டு டைம் இல்லாம தொடர்ந்து இதே மாதிரி செய்ய கொஞ்சம் காண்டாகி போயிருப்பாரு வடிவேல் அவர்கள். இவங்க ரெண்டு பேரும் செய்யற காமெடியை பார்த்து பக்கத்தால இருந்த தனுஷ் திடீர்னு கைத்தட்டி சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஒரு கட்டத்துல காண்டான தனுஷ் அவர்கள் என்னடா செய்யறங்கிற மாதிரி முகத்தை சுளிக்க ஆரம்பிச்சிருவாரு. இது சிலருக்கு வேடிக்கையாக இருந்தாலும் பலரும் இது முரட்டுத்தனமான செயல்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா அதற்கு மாறாக வடிவேலு மேடையில ஏறி இந்த கான்செப்டுக்கு நான் வந்ததுக்கு காரணமே பிரபுதேவா மாஸ்டர் அவர்கள் தான். அவர் என்ன அழைக்காவிட்டாலும் நான் கண்டிப்பா வந்திருப்பேன்னு அவரை புகழ்ந்து பேசி தள்ளியிருப்பாரு. நீங்க வடிவேல் சார் பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.